ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு திலகம் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம தாம்பூர் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான். சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸாக நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாட் போட்டு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி கீழே வந்து த்ரெட்டை கொண்டு போங்க. இப்போ மேலே எடுத்து நம்ம எப்படி ஒரு செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி தான் சென்டரில் போடுங்க. ஓகேங்களா? நார்மல் செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன் போகும்போது ஒரு குட்டியாக லாக் போட்டு அதை திருப்பிக்கணும். ஓகேங்களா? திருப்பிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம செயின் ஸ்டிச் நார்மலாக போட்டிருப்போம். செகண்ட் லைன் கொண்டு வரும்போது ஒரு குட்டி லாக் போட்டு அதை அப்படியே திருப்பிக்கணும். அந்த 2 செயின் ஸ்டிச்சுக்கும் நடுவில், அந்த 2 செயின் ஸ்டிச்சுக்கும் சென்டரில் ஒரு ஸ்டிச் போடணும். அதே மாதிரி தான் 2 செயின் ஸ்டிச்சுக்கும் நடுவில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இப்போ அடுத்த லைன், இப்போ தேர்டு லைன் போடும்போது இதே மாதிரி தான் ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் இடையில தான் நம்ம சென்டரில் தான் கொண்டு போகணும். நான் உங்களுக்கு பென்சில்லையும் போட்டு காமிக்கிறேன். நான் போடுறது நல்லா தெளிவாக பாருங்கள். இப்போ இந்த லைன் முடிச்சாச்சு. இந்த லைன் முடிச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் மாதிரி, லாக்னால் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு நம்ம அதை அப்படியே திருப்பிக்கணும். ரெண்டு செயின் ஸ்டிச் இருக்குது, அந்த லைனில் வந்து 2 செயின் ஸ்டிச் இருக்குது அப்படின்னா அந்த 2 செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் இன்னொரு செயின் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த 2 செயின் ஸ்டிச்சுக்கு இடையில ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். நான் உங்களுக்கு பென்சிலில் போட்டு காமிக்கும் போது கிளியராக புரியும். உங்களுக்கு த்ரெட்டுங்கிறனால கூட உங்களுக்கு சரியாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த 2 செயின் ஸ்டிச்சுக்கும் இடையில ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நல்லா கவனிங்க. புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இப்போ பாருங்கள், நான் எண்டிங்கில் வந்து முடிக்க போகிறேன். ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே நம்ம டேர்ன் பண்ணிக்கணும். டேர்ன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இப்போ ஒரு செயின் ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 செயின் ஸ்டிச் இருக்கும். முன்னாடி வந்து அந்த 2 செயின் ஸ்டிச் இருக்கும். அதுக்கு இடையில நீங்கள் வந்து இந்த செயின் ஸ்டிச் போடணும். இது வந்து பார்க்க ஒரு மேட் ஃபில்லிங் மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேட் ஃபில்லிங் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் வரும். 2 செயின் ஸ்டிச்சுக்கு இடையில நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து லாங் செயின் ஸ்டிச். நீங்கள் வந்து எல்லாமே சேமாக போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து தாம்பூர் ஸ்டிச். இதுதான் வந்து இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுக்கும் தாம்பூர் ஸ்டிச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். தாம்பூர் ஸ்டிச் அப்படின்னா எல்லாமே ஈவனாக போடுறது. லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு லைன்லேருந்து 2 செயின் ஸ்டிச்சுக்கு இடையில ஒரு செயின் ஸ்டிச் போடுறதா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் பார்க்க முடியும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்லாம் பார்க்க முடியும். நீங்களும் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். நீங்களும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆரி ஒர்க் கிளாஸ் மட்டும் எடுக்கலை, மெஹந்தி கிளாஸ், தாஞ்சூர் பெயிண்டிங் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு எதுலையாச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த லைனையும் முடிச்சிட்டேன். அடுத்த லைன் போகும்போது ஒரு குட்டி லாக் போட்டு அந்த 2 செயின் ஸ்டிச்சுக்கு இடையில மட்டும்தான் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சாக கிடைக்கும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கணும். நம்ம தாம்பூர் ஸ்டிச்சில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஹார்ட் ஷேப் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து திலகம் ஷேப். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஸ்டிச்சுக்குமே வந்து 15 சென்டிமீட்டர் கண்டிப்பாக பண்ணணும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒன் சைட் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு சைடும் நான் வந்து பென்சிலில் போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைனு செயின் ஸ்டிச் போடுறோம். அதில் வந்து நம்ம டாட்டாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுதான் ஒரு ஸ்டிச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த ஸ்டிச்சுக்கு இடையில தான் நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? 2 ஸ்டிச்சுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து 2 ஸ்டிச்சுக்கு இடையில ஒரு ஸ்டிச் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஸ்டிச்சுக்கு இடையில இங்கே பார்த்தீங்கன்னா நான் பாயிண்ட் வச்சுருக்கிறதுலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கலாம். நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 15 சென்டிமீட்டரில் கண்டிப்பாக எனக்கு டிசைன்ஸ் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கணும். ஹியூமன் ஃபேஸாகவும் இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் 15 சென்டிமீட்டரில் இருக்கணும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. தேங்க்யூ.